friends, so 10th students நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது வந்து உங்களோட 10th social science கான ஸ்டடி பிளான். So 3 days லீவ் இருக்கு. இந்த 3 days லீவ் வந்து எப்படி நீங்க சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களோட டே 1 12th of April அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து எய்தர் உங்களுக்கு 3 பிளான் இருக்கு. ஒன்று நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்ற பசங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் ஏ வந்து அவங்களுக்கான பிளான் தான். ஸோ ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுங்கள் டே 1 அன்னைக்கு, அண்ட் டே 2 அன்னைக்கு ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணுங்கள், அண்ட் டே 3 அன்னைக்கு வந்து சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வந்து எல்லாருக்கானது தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து டே 1 அன்னைக்கு பார்த்துருங்க. அண்ட் டே 2 அன்னைக்கு வந்து சூஸு, ஃபில்லப்பு, மேட்ச்சு, டைம் லைன், மேப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டே 2 அன்னைக்கு பார்த்துருங்க. அண்ட் டே 3 வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அகெயின் ஒரு கோ த்ரூ கொடுக்கும்போது தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரீகால் ஆகும். ஸோ அதனால வந்து டே 3 வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிளான் ஏக்கான ஸ்டடி பிளானு. பிளான் பி வந்து நான் வந்து ஹாஃப் த போர்ஷன் படிச்சுக்கிறேன், என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி கவர் பண்ணிடுங்க, ஜியாகிரஃபி கவர் பண்ணிடுங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கவர் பண்ணிட்டீங்கனாலே வந்து நீங்கள் மோஸ்ட்டாக 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் மோஸ்ட்டாக அட்டன் பண்ணலாம். 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது 1-2 லேக் ஆகும். பட் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி கவர் பண்ணிட்டீங்கனாலே அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு டைம் லைனு அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு மேப் வரப்போகுது. ஸோ மேப்பும் ஒரு டைம் லைனு அதுவும் சேர்த்துட்டிங்கன்னா அண்ட் ஃபில்லப், ஸோ அதுவும் சேர்த்துட்டிங்கன்னா மோரோவர் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி கவர் பண்ணிட்டீங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக உங்களால் 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸில் அட்டன் முடியும். ஸோ 2 மார்க்ஸ் காவாத கண்டிப்பாக வந்து நீங்கள் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பாருங்கள். அண்ட் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி படித்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த போர்ஷன்லேருந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ பிளான் பி வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பிளான் பி. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. பட் 2 மார்க்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களா, 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அண்ட் பிளான் சி வந்து யாருக்கு அப்படின்னா, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க அப்படின்ற அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லா நாளுமே. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன், நான் வீக் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி இருக்க பசங்க வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 3 நாளுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சூஸு, ஃபில்லப்பு, மேட்ச்சு, டைம் லைனு, அப்புறம் மேப்பு, ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒரு நாள் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி திருப்பி லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஓரளவு எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பிளான் ஏ வந்து நான் எல்லாமே நல்லா பார்த்துட்டு சென்டம் கேம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து ஹிஸ்ட்ரி ஒரு நாள், ஜியாகிரஃபி ஒரு நாள், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு நாள் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த டேயில் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளான் பி வந்து ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ அது 2 வந்து கம்பல்சரி நீங்கள் கவர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் அட்டன் பண்ண முடியும். அண்ட் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்து 2 மார்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்க இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸும் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுல எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ 2 மார்க்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு 1-2 லேக் ஆகும். அதையும் நீங்கள் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து எல்லா 2 மார்க் எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் பிளான் சி வந்து நான் வீக் ஸ்டூடெண்ட் என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜியாகிரஃபியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து 3 டேலையும் வந்து ஆல்ரெடி படித்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சோஷியல் சயின்ஸில் அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.